ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து எங்கே போகிறோன்னா, எங்கேயும் போகல, சும்மா ஒரு செக்கிங் மாதிரி புதுசாக கேமரா வாங்கியிருக்கோம். இப்போ எங்கே இருக்கோம்னா போரூர் டோல்கேட் தாண்டி அப்படியே மெதுவாக. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:10 மார்னிங். சன்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படி போக போகிறோன்னா, ஒரு டோல்கேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே தாம்பரம் போயிட்டு குரோம்பேட், கிண்டி அந்த வழியாக அப்படியே வீட்டுக்கு. கேமரா ஆங்கிள்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் செக்கிங் தான் செக் பண்ணேன். இதில் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ மைக் புதுசு, ஹெல்மெட்டில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் எப்படி இந்த விண்டில் எப்படி இது கிளியராக கேட்குது என்னன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைமு கோப்ரோவில் ஃபிட் பண்ணி ஒரு மைக் வச்சு பேசுகிறது. ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கொல்லிகில்ஸ் போனதெல்லாம் வந்து மொபைலில் தான் ஃபிட் பண்ணி எடுத்திருப்போம். அதில் விண்டு நாய்ஸு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது மொபைலில் எடுத்தது அவ்வளோ ஆங்கிள்லாம் வந்து கரெக்டாகவும் வைக்கல. ஸோ அதுவும் ஃபஸ்ட் டைம் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோவில் மைக்கு ஃபிட் பண்ணி ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணி செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிளாரிட்டியும் ரன்னிங்கில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் இனிமேல் தான் பார்க்க போகிறேன். சரி, ஓகே கேஸ், பார்க்கலாம். இது ஃபுல்லாக இந்த ஹைவேஸ்லேயே தான் போகும். ஹைவேஸில் போயிட்டு தாம்பரத்தில் போயிட்டு ஜாயின் பண்ணுவோம். தாம்பரத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரூட்டு, தாம்பரம் டு குரோம்பேட் டு பல்லாவரம் டு கிண்டி ஏர்போர்ட் ரூட், அந்த ரூட்டில் போயிடுவோம். அதுக்கடுத்தது அகைன் கிண்டியிலேருந்து ட்ரேட் சென்டர், மணப்பாக்கம் அப்படி வந்துட்டு. ஆக்சுவலாக காய்ஸ், இப்போது ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி வந்து ஒரு நியூஸ் பார்த்தேன். என்னென்னா, நான் சென்னையில் வந்து புதுசாக பஸ்ஸஸ் எல்லாம் வந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. எந்த மாதிரி பஸ்னால், முன்னாடி நமக்கு ஏசி பஸ்ஸில் இருந்துச்சுல, கொஞ்சம் டவுனாக இருக்கும் அந்த மாதிரி பஸ்ஸு. அது வந்து இப்போ வர்ற வழியில் டோல்கேட்டில் பார்த்தேன் அந்த பஸ்ஸை. எப்படி இருக்குன்னா, பேக் சைடு இன்ஜினில் சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே அப்ரைட்டாக இருக்காது, கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கும் அந்த பஸ். அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பஸ்ஸில் போகிறது. ஸோ இப்போவும் அந்த பஸ்ஸு விட்டுருக்காங்க. அதுலேயும் ஒரு நாளைக்கு நம்ம போய் பார்க்கணும் இப்போ இருக்கிற பஸ்ஸு எப்படி இருக்குது, சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப உள்ள கன்ஜெக்டடாக இருக்கா இல்லை நார்மலாக ஸ்பேசியஸாக பண்ணியிருக்காங்களா. இன்னொன்று, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் வந்து கீழே அதுவும் டவுனில் இறங்கிட்டு மேலே ஏறுற மாதிரி சொன்னாங்க. அதுவும் கேள்விப்பட்டேன். ஸோ அது சென்னையில் எந்தளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த சைடெல்லாம் சரியாக இல்லை. அது எந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, இனிமேல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே பார்ப்போம். ஆனால் பஸ் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, பேக் சைடு இன்ஜின். இப்போ வரும்போது பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. பார்ப்போம். ஓ, வண்டி பஞ்சர் போல். ஆக்சுவலாக காய்ஸ்,
கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃபிட் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது. மொபைலில் ஃபிட் பண்ணியிருக்கேன், அதுவும் அந்த ஆங்கிள் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. மொபைல் கிளாரிட்டியே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எனக்கு இந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். தப்பாக இருந்ததுன்னா மாற்றிக்கலாம். ஓகே, தாம்பரம் வந்தாச்சு. தாம்பரம் மீன்ஸ் இதில் மேலே ரைட்டில் போனீங்கன்னா ஹைவே திருச்சி உளுந்தூர்பேட்டு விழுப்புரம் அந்த சைடு. இதில் அப்படியே நம்ம லெஃப்ட் எடுத்துவோம். ஓகே, இப்போ தாம்பரம் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இங்கேருந்து தாம்பரம் வரைக்கும் கொஞ்சம் ரோடு நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் சிக்னல் ஸ்டார்ட் ஆயிரும். மார்னிங் வர்றது இது ஒரு பெனிஃபிட்ங்க. ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்க. இதுவே வித்தின் ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் ஆகும். இப்போ மார்னிங்கில் ஃப்ரீயாக இருக்கும். இதில் நீங்கள் ஆவரேஜாக ஒரு 50 to 60 வந்து மார்னிங் டைமில் க்ரூஸ் பண்ணிட்டு போகலாம். ஆனால் எபோவ் 7:30 8 o'clock இருந்து இந்த ஸ்பீட்லலாம் போக முடியாது. மெதுவாக போகணும். அது ஒரு அட்வான்டேஜ். சிக்னல் ஓகே, சிக்னல் போட்டாங்க. அடுத்த சிக்னல் கைஸ், நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பஸ் தான். பேக் சைடு என்ஜின் இருக்கிற பஸ். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. கோப்ரோட டிஸ்பிளே வேறு ஆஃப் ஆகிருக்கு. டிரைவர் சீட்டில் ரொம்ப டவுனாக இருக்குது கைஸ். இது வந்து எப்போ பார்த்தோன்னா ஒரு 6 to 7 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தது லாஸ்ட்டாக சென்னையில். மேபி அதிகமாக கூட இருக்கலாம், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. நான் அப்போ பார்த்தது. அப்போ ட்ராவல் பண்ணும்போது நல்லாயிருக்கும். வீக்லி ஒன்ஸ் நம்ம வெளியில் போவோம் இல்லைங்களா, அப்போ ஃபேமிலியோட அந்த பஸ்ஸில் போனீங்கன்னா அந்த பஸ்ஸில் அதிக கூட்டமும் ஏறாது. அப்போது அந்த டைமில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். அண்ணா ஹெல்மெட் வச்சிருக்காரு, ஆனால் போடல கைஸ். திரும்பி பார்த்துட்டு போறாரு வேற. கைஸ்
முன்னாடி போகிற வண்டி தெரியுதுங்களா, அப்பாச்சி RTR 160. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் இந்த பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பைக் தான் எடுக்கலான்னு நினச்சேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, போயிட்டு இந்த பைக்கை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன், பிடிச்சிருந்துச்சி. ஸோ ரொம்ப ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரல. ஒரு 20,000 to 25,000 அந்த ரேஞ்சில் தான் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அதனால் இந்த வண்டி எடுத்துட்டேன். ஓகே, இந்த வண்டி வந்து இந்த பைக் எனக்கு நிறைய இடத்துல என்னை சந்தோஷமும் படுத்திருக்கு, நிறைய இடத்துல என்னை டிசப்பாயின்மெண்ட்டும் பண்ணியிருக்கு. ஸோ என்ன பண்ணுறது. அந்த பைக் வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கும்போது நிறைய ட்ரைவ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பைக்கு. ஸோ அதை எடுக்கலான்னு போயிட்டு இந்த பைக்கு அப்போ தான் பார்த்தேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோன்னே அம்மா வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, பெயிண்டிங் மேஜர் இஷ்யூ இந்த பைக்கில். எப்படின்னா, சில இடத்துலலாம் பெயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடுது, அது ஒரு மேஜர் இஷ்யூ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று, சைடு மிரர். எனக்கு இந்த மிரர் டிசைன் பிடிக்கவே இல்லை. அந்த இதுக்கு வந்து இந்த வண்டிக்கு சைடு மிரர் வந்து வெளியில் எங்கேயும் கிடைக்கவும் இல்லை, அது ஒரு மேஜர் இஷ்யூ. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸு. வண்டி எடுத்த ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்கான்னு யாருக்கும் தெரியல. ஸோ அது என்னோடய பிரச்சனை தான், என்னோடய மிஸ்டேக் தான் அது. ஏன்னா நான் வந்து லான்ச் பண்ண ஸ்டார்டிங்கில் போய் வாங்கிடக்கூடாது. பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளில போயிட்டு கிடைக்கலன்னு சொல்கிறது அது என்னோடய மிஸ்டேக் தான். ஐ அண்டர்ஸ்டுட். பட் ஓகே, அஃபிஷியல் ஸ்பாட்ஸும் ஸ்பேர் பார்ட்ஸும் போனீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லி. ஒரு ரேக் இருக்குது இல்லைங்களா, ரியர் ரேக், அந்த டூரிங் ட்ராக்கு, அந்த ரேக் மட்டுமே ஆல்மோஸ்ட் 2500 சம்திங் வருது ஒரு ரேக்கு. அப்புறம் டெயில் பேக்கு, டேங்க் பேக்கு, அது கூட பார்த்தீங்கன்னா டெயில் பேக் ஆல்மோஸ்ட் 3500 வருது. டேங்க் பேக்கு ஆல்மோஸ்ட் 2000 நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ப்ளஸ்ஸு நீங்கள் என்ன தான் செயின் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் வச்சு ஓட்டினாலும் அங்கேருந்து ஒரு நாய்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்த நாய்ஸ் வந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நானும் வண்டி எடுத்த புதுசில் இந்த செயின் நாய்ஸை வந்து நான் ஷோரூமில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வாரண்டி கிளைம் பண்ணி அந்த செயின் ப்ராக்கெட்டையே புதுசாக மாற்றி கொடுத்தாங்க. ஆனால் என்ன யூஸ், ஒரு யூஸும் இல்லை. அந்த நாய்ஸ் அகெயின் வந்துட்டு தான் இருக்குது. அந்த ஷோரூம்லேருந்து வண்டி எடுத்து ஒரு 2 டேஸ்க்கு வரல. அதுக்கப்புறம் நாய்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு அந்த நாய்ஸ், செயின் நாய்ஸ் இப்போ கேட்குதா என்னன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு ட்ரிப்பு போகும்போது செயினை வந்து டைட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு அப்படி தான் போயிட்டுருக்கேன். வேறு வழியும் இல்லை, வண்டி எடுத்தாச்சு. பைக் எடுத்துகிட்டு இப்போ உடனே வீட்டில் மாற்றணுன்னாலும் அவ்வளோதான், வீட்டில் பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஸோ வேறு வழி இல்லை, இன்னொரு 1 இயருக்கு இந்த பைக் அப்படியே வச்சுட்டு நம்ம ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டு வர வேண்டியதான். ஸோ இப்போ மீனம்பாக்கம் ஏர்போர்ட் நாட்டி போயிட்டுருக்கோம். மேலே ஒரு மெட்ரோ போகுது, உங்களுக்கு தெரியல என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த ரூட்டில் மெட்ரோவோட எண்டு பிளேஸ் வந்து, எண்டு ஸ்டாப் வந்து மீனம்பாக்கம் தான். ரோடு க்ளோஸ்.
என்ன வேலை நடக்குதுன்னு தெரியலையே. ஓகே, அடப்பாவிகளா கைஸ். வேலை என்ன வேலை நடக்குதுன்னா, வேலை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக அந்த இடத்துல டைவர்ஷன் எடுத்துருக்காங்க. இந்த ரோட்டில் அதெல்லாம் பிஃபோர் 2 o'clock நைட்டில் முடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதாங்க ஐஸ் ஏர்போர்ட். ஃப்ளைட் வருது தெரியுங்களா? ஓகே, இதில் ரோட் சைடு பார்க் ஒன்று சின்னதாக இருக்கும். வணக்கம் சென்னை போட்டு தெரியுதுங்களா? இந்த ரூட்டில் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆம்னி பஸ் எல்லாம் உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் மார்னிங் டைமில் டிராஃபிக் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இல்லைன்னா மார்னிங் டைமில் இந்த ரூட்டில் அவ்வளோ ஆம்னி பஸ் வரும். இல்லை, இந்த ரூட்டில் வந்து தான் கோயம்பேடு போவாங்க மேக்ஸிமம் பஸ்ஸஸ். சில பஸ்ஸஸ் வந்து போகிற டோல்கேட் அந்த பைபாஸ் பிடிச்சி கோயம்பேடு போவாங்க. நான் மார்னிங் டைமில் மேக்ஸிமம் 75% இந்த ரூட்டில் தான் வருவாங்க. அதனால் மார்னிங்கில் அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது மார்னிங். ஓகே, ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன். இது அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா இதுக்கப்புறம் மெயின் ரோடு தான். ஆனால் இந்த சைடு வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஃபுல்லாக மெட்ரோ இருக்கிற
இப்போ ஓகே. இப்போ ஒரு 50% ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். இப்போ போக போக தெரியும். மேலே ஃபுல்லாக ரன்வேஸ் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. தான் அந்த இடத்துலேருந்து இங்கேருந்து ஃபுல்லாக 50% ஒர்க்கு மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஸ்டேஷன் ஒர்க் மட்டும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். மற்றபடி ரன்வே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் இங்கே கொஞ்சம் டிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்குது. ஒர்க்கு முடிஞ்சாலும் ரோடோட சுச்சுவேஷன் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா மெட்ரோ ஒர்க்கு மேலே ரன்வேஸ் முடிஞ்சதுனால கீழே என்ன பண்ணிட்டாங்கன்னா இபி ஃபுல்லாக எஸ்கவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் இந்த ரூட்டில் நைட்டில் வந்தீங்கன்னா ஒன் வே தான் இருக்கும். தெரியுதுங்களா? இப்போ தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நைட்டு 10 to மார்னிங் 6 வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சைடு வந்து ரன்வே ஒர்க்கு நடந்துகிட்ருக்கும். அதனால் ஒன் வேவை மாற்றி விட்ருவாங்க. மேக்ஸிமம் இங்கே இந்த ரூட்டில் அடிக்கடி வந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து எல்என்டி. இது பக்கத்துலேயே டிஎல்எஃப் இருக்குது. அது டிஎல்எஃப்பில் ஒர்க்கிங் டேஸில் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஹெவி டிராஃபிக் இருக்கும். ஏன்னா அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்து உள்ளாருந்து வெளியில் வரும் அண்ட் மார்னிங்கில் என்ட்ரி ஆகும். ஓகே காய்ஸ், பக்கமாக வந்தாச்சு. ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது காய்ஸ். ஸோ போரூர் பக்கமாக வந்தாச்சு. அவ்வளோதான். ஸோ இதிலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள்.
சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.